வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்டரி யூடியூப் சேனல். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. அது டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்டரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 849. அதான் இன்றைக்கி வந்த ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 629. ஓகேங்களா? அந்த இதுவுமே வந்து ஒரு நல்ல பேட்டர்னு. ஏன்னா நான் நேற்று வந்தது வந்து பிசியில் 29 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பிசியில் பார்த்திங்க அப்படின்னா 49 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கா. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று கொடுத்த ரூட் வந்து 29 வந்து எப்படி எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 01 901க்கு அவன் வந்து எப்படி வந்து 56 அப்படின்னு மாற்றினானோ, ஸோ இந்த 47க்கு அவன் சிம்பிளாக வந்து இன்னைக்கு ஒரு வேலை 29 வரும் அப்படின்னு சொல்லி அதோட பவர் நம்பர் 47க்கு ஒரு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 49 அப்படின்ற 29. ஸோ 47க்கு அவன் 29 அப்படின்னு நம்பர் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 49 அப்படின்ற நம்பரை வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 49 அப்படின்ற நம்பர் நம்ம பி போர்டில் வந்து 9 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம அழகாக சொல்லியிருந்து நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து அந்த 9 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக வந்து பேட்டர்னில் வந்து உட்காந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த நம்பர் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஏன்னா வந்து 6 வந்துருச்சு, பி போர்டில் 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. ஸோ ஏன்னா 8 வந்து 3 வாட்டி அடித்ததுனால அவன் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக 9 அப்படின்ற நம்பர் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 9 அப்படின்றத வந்து நம்ம பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 84 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கேப் நம்பர் வந்து வருது. அதாவது அந்த கேப் நம்பரை வந்து அவன் கரெக்டாக வந்து அடிச்சிருக்கான். வீக்லி சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். பிசியில் வந்து ஒரு 85 வந்துருச்சு, ஏசியில் ஒரு 85, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 86. ஸோ அதோட கேப் நம்பர் வந்து இன்றைக்கி ஏபியில் வந்து 84 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 85, ஏப்ரல் 3 ஏசியில் வந்து 85 வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஏசியில் ஒரு 86, இங்கே ஒரு 85, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 84, 85, 86, நடுவில் கேப் நம்பர் வந்து 84. ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து அவன் கரெக்டாக வந்து ஏசியிலேருந்து ஏபியை வந்து கரெக்டாக அவன் எடுத்து வந்து ஆடிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஏசி அதுக்கடுத்து ஏபி அவன் பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவன் வந்து அதே மாதிரி ஏபியில் வந்து இந்த 84 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொண்டு வந்துட்டான், கேப் நம்பர். ஸோ 85, 86 முடிஞ்சது, அடுத்தது 84 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வச்சு தான் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவுமே வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் நான் வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம், அதாவது பி போர்டு வந்து 4 அப்படின்னு எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து 443 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. இந்த 443க்கு 43 வந்து பி போர்டில் வந்திருக்கீங்களா? ஸோ அந்த பி போர்டில் வந்து 43 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து ஒரு 90 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பி போர்டு வந்து 4 எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 47, பிசியில் வந்து 47 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 47க்கு அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். இந்த 447க்கு கீழே பாருங்கள், அடுத்தது ஏபியில் வந்து ஒரு 90 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதோட இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 49. இந்த 49க்கு ஒரு வேளை நாளைக்கு பிசி, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏசி கொடுத்துட்டான், அடுத்தது வந்து ஏபி கொடுத்துட்டான், ஸோ பிசி மட்டும் தான் பெண்டிங் வச்சுருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு பிசியில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஏபி பிசி ஏசியில் வந்து அவங்க பேட்டர்னாக கரெக்டாக அவன் கொண்டு வரான் அப்படின்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை பெண்டிங் வைக்கிறான், கண்டினியூவேஷனில் பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா அந்த நம்பரையும் கரெக்டாக அவன் வந்து கேமில் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான பேட்டர்னில் வருதுன்னா நாளைக்கு பிசியில் 90 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து பேட்டர்ன் படி இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. அதனால தான் வந்து நான் பிசியில் 90 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி 90 நம்பர் வருது அப்படின்னா ஏபி, அதாவது ஏ போர்டு என்னவாக இருக்கும், ஏபி போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு
பேட்டர்ன் மந்த்லி வந்து கரெக்டாக வந்து உட்காருது. அதாவது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 330, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ இன்னொரு அதாவது 3 மல்டிப்ளிகேஷன். ஸோ 360 அடுத்தது 360. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 90 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை அவன் அதே மல்டிப்ளிகேஷனில் வருது அப்படின்னா 390 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த 390 அப்படின்ற நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சரியான பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்னில் அவன் நாளைக்கு அடிச்சிட்டான் அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேமை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பேட்டர்ன். ஸோ அதனால தான் வந்து ஏ போர்டில் வந்து நாளைக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 3 அப்படின்ற நம்பர் வந்து 390 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 390 அப்படின்ற நம்பர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை எடுத்து கேமில் ஆடணும்னு நினச்சின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அவன் 2 மாதமாக சூப்பராக விளையாட்டு வரான். 330, அதுக்கடுத்து பாருங்கள் 360. ஸோ நாளைக்கு 390. ஏன்னா வந்து அவன் அடுத்தடுத்த மாதம் கரெக்டாக அவன் அடிக்கிறான் அப்படின்னா ஸோ அந்த மாதமும் அந்த நம்பர் வரத்துக்கு, அதாவது இன்னைக்கு நாளைக்கு ஏப்ரல் வந்து 15ஆம் தேதி இந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு இடத்துல வந்து அவன் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அடுத்த நாளும் அந்த பேட்டர்னுக்கான ரிசல்ட்டை அவன் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது அவன் வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பேட்டர்னை தான் நம்ம கெஸ் பண்ணி ஒரு நாளும் ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்னில் தான் வந்து இந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து நான் கொடுத்துருந்தீங்களா? ஸோ வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி காமிக்கிறேன். வீக்லி சார்ட்டில் அதாவது வெனஸ்டேவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்து ஆடுறான் அப்படின்னா அதோட பவர் நம்பரை அவன் அடுத்த வாரத்தில் வந்து அவன் கொடுத்துட்டே வந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த 94க்கு ஒரு 99 பாருங்கள். அதே மாதிரி ஒரு நம்பரை வந்து அவன் பிசியில் அடிக்கிறான்னா அதுக்கு அடுத்து அந்த நம்பரை வந்து அவன் பவர் பண்ணியோ இல்லை ஏசிலேயோ அவன் வந்து மாற்றி வந்து அவன் கொடுத்துட்டே தான் வரான். பாருங்கள் அந்த 10க்கு 10 சேமாக கொடுத்துட்டான். அதுக்கடுத்து அந்த 10 திருப்பி 65, இந்த 94க்கு ஒரு 99, இந்த 815 வந்து ஒரு முன்னாடி இருந்த அதாவது முன்னாடி இருக்க நம்பரோட அதை அப்படியே திருப்பி 215 35 வந்து அப்படியே திருப்பி அவன் வந்து பிசியில் வந்து 35, அடுத்தது ஏசியில் வந்து 35, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு 25 வந்து ஏசியில் இருந்து திருப்பி அவன் வந்து பிசியில் கொடுத்துருக்கான். ஸோ இதே மாதிரி ஒரு நம்பரை வந்து அவன் எடுத்து ஆடிட்டு வரான் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த நம்பரை வந்து அடுத்த நாளும் அதை வந்து கரெக்டாக வந்து ஆடிடுறான். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு ஏசியில் வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்த பிசியில் வந்து இந்த 45 அப்படின்றது வந்து ஏசியில் இருக்க 90ஓட பவர் நம்பர் தான் வந்து 45. ஓகேங்களா? ஸோ இந்த 90க்கு ஒரு 45 அடித்த மாதிரி இந்த கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வந்து இந்த 46க்கு இந்த 45, 43, 44, 45. ஸோ இந்த 46, இங்கே 43, இங்கே 44 வந்துருச்சு. ஓகேங்களா? 44, 43, 46. ஸோ இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 45. இந்த 45 அவன் டைரெக்டாக அடிக்காமல், ஏன்னா இங்கே ஏபியில் ஒரு 45 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த டைரெக்டாக அடிக்காமல் ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிசியில் 90 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கேப் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிசியில் 90 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஸோ பிசியில் 90 வருது அப்படின்னா 3 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 அப்படின்ற நம்பர் வந்து வருதுன்னா 390 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான பேட்டர்னாக வந்து மந்த்லிலையும் உட்காருது, வீக்லி சார்ட்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா வெனஸ்டேயை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அவன் இந்த மாதிரி முன்னாடி வாரம் என்ன நம்பர் வந்துச்சோ அதுலேருந்து தான் வந்து அந்த நம்பரை வந்து அவன் எடுத்து ஆடுவான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்குமே வந்து இந்த 90 அப்படின்ற நம்பரை வந்து 90 அப்படின்ற நம்பரை வந்து அவன் கேமில் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் வந்து 390 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.